இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது. இரண்டாவது பட்டயத்தினாலும், அடுத்து பஞ்சத்தினாலும், மிக பெரியதான ஒரு பஞ்சம், தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம் எல்லாம் வரும். 2023 ஐநா சபையிலிருந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அந்த அறிவிப்பை கவனிங்கள். நாங்கள் சொன்னால் ஏதோ உங்களை பயமுறுத்துகிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். கொரோனா வருவதற்கு முன்பதாக 2018 ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். மிகப்பெரியதான ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அதை எடுத்து நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க இப்படிதான் பயமுறுத்துறதா இவங்க வேலை அப்படி என்று சொன்னார்கள். 2019 லாஸ்ட்ல வந்துச்சு. 2020 லாக்டவுன் போட்டாங்க. ஆனா 2018 ஐநா சபை சொல்லிருச்சு. சொன்னது ஐநா சபை தான். ஐநா சபை சொல்லுதுன்னு தான் நாங்க சொன்னோம். சொன்ன ஐநா சபையை விட்டுட்டாங்க. எடுத்து சொன்ன எங்களை தான் முடிச்சுக்கிட்டாங்க. இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் திருப்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இதை சொல்லி இருக்கிறது யூஎன், ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க சொல்லி இருக்கிறார்கள். கவனியுங்கள், இது அவர்கள் சொல்லி இருக்கிறது. ரஷ்யா உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம், இதே தான் அவங்க கொரோனா வருவதற்கு முன்பதாக சொன்னாங்க. மிகப்பெரியதான ஒரு வைரஸ் வருகிறது, அதனால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொன்னார். அவங்க சொல்லி 2 வருஷத்துல அது வந்துச்சு. இது 2023 அவங்களே சொல்லியிருப்பாங்க, கொரோனாவினால பொருளாதாரத்தினால மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறது என்று சொல்லி. இப்போ அந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சம், உலகளாவிய பஞ்சமா இருக்கு. இந்த 2-3 நாட்களாக நீங்கள் போய் சூடான் நாட்டு செய்தியை படித்து பாருங்கள். சூடான் தேசம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் போகுது. இந்த மாதிரி அந்த செய்தி அப்படியே இருக்கு. ஆனா நாங்க இன்னும் எடுத்து வைக்கல. அந்த செய்தி அப்படியே இருக்கு. சரித்திரத்துல இத்தனை கோடி பேர் பட்டினியால் சாகிறத நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் சூடான்ல நடக்க போதுன்னு எழுதியிருக்கிறாங்க. பல கோடி பேர் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு கூட அங்க யோசிக்கவே முடியாதாம். அவ்வளவு மோசமான நிலைமை சூடான்ல போயிட்டு. இது சூடான் என்பது நமக்கு சொல்றாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்பாக மடகஸ்கர் பகுதி, ஹைத்தி பகுதி எல்லாம் மிக மோசமான நிலைமை இருந்தது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகளாவிய ஒரு பக்கம் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போகுது. 2030க்குள்ள இந்தியால மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்றாங்க. பாருங்க, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4 வருஷத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காது என்று சொல்லி. இப்பவே இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதை மூடினதுல இருந்து பல இடங்களிலே உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. உலகளாவிய, அதாவது பிலிப்பைன்ஸ்ல வந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. கொரியால, சவுத் கொரியால பார்ட்லி லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எரிவாயு இல்லாததுனால மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்ரீலங்கால ஒரே நாள் ராத்திரியில மட்டும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 85 ரூபாய் ஏற்றப்பட்டது. ஒரே நாள் ராத்திரியில மட்டும். இன்னைக்கும் மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு உலகளாவியம். இப்போ ஒரு பஞ்சகாலம் உலகம் சந்திக்கும். இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட சேர்ந்து சொல்றேன், பஞ்சம் அதிகரிக்கும். இப்பவே நீங்க பாருங்களேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டாங்க இல்லையா? உலகத்தில் உள்ள 20% அந்த காரியம் இதாகுது. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா இன்னொரு ஸ்டெப் எடுத்திருக்கு. அது அடுத்த பிரச்சனையை உருவாக்க போகுது. அவங்க இன்னொன்னு மலாக்கா பகுதியில் இருக்கக்கூடியதான இன்னொரு இதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுக்கு மலாக்கா ஜலசந்தின் பேரு. அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற போறேன்னு சொல்லுது. அதை கைப்பற்றினா அடுத்த 30% எரிபொருள் இருக்காது. உலகம் முழுவதும் மினிமம் 50% ஃபியூயல் காணாம போயிடும். காணாம போயிருந்தா வராது. மிகப்பெரிய, இன்னைக்கே ஒரு பேரல் $100 தாண்டிருச்சுன்னு சொல்றாங்க. மிகப்பெரியதான பஞ்சத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கு. நான் இந்தியாவை பத்தி பேசல, உலகத்தை நோக்கி பேசுறேன். உலகம் போய்கிட்டு இருக்கு. அது இந்தியாவிலையும் பாதிப்பு வரும். எல்லா நாட்டுக்கு வரும்போது நமக்கும் வரதான் செய்யும்.
நம்ம மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளே பாதிக்குமானால் சின்ன நாடுகளை குறித்து யோசிச்சு பாருங்க. சூடான்ல என்ன நிலைமையில இருக்கு என்பதை பாருங்க. மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று ஐநா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு, முன் அறிவித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. இது வெறும் தண்ணி பஞ்சத்தை மட்டுமல்ல, அடுத்து மிகப்பெரியதான, இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, ஃபியூயல் மட்டும் பாதிக்கப்படல, ஃபெர்டிலைசர் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? விவசாயில எல்லாம் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் பாதிக்கப்படல, மத்திய கிழக்கு நாடுகள்ல தண்ணி, அவங்க எல்லாம் தண்ணியை காசு வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க, அது பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப குவைத்து போன்ற நாடுகள்ல எண்ணெய் எல்லாம் அவங்க தாக்கினதுனால அடுத்த நிலைக்கு உலகம் மிக மோசமான கிளைமேட் கண்டிஷன் அடுத்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு ஆய்வு அன்னைக்கு படிச்சேன், அவங்க சொல்றாங்க இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறதான விளைவுகள், குவைத்துல, கத்தார்ல, யுஏஇல இவங்க அடிச்சது விளைவுகள் இருக்கு இல்லையா, இதை சரி பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுமா. இப்ப வரைக்கும் நடந்ததை மட்டும் சரி பண்றதுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆகுமா. யோசிச்சு பாருங்க. அது அடுத்த லெவலுக்கு யுத்தம் போகுது, அதை சரி பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பாருங்க. அதுல பிரதானமா பாதிக்கப்படுவது உணவு தான். இப்ப நமக்கு உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், உலகளாவிய பஞ்சம், இதை ஒட்டி காத்து பஞ்சம், நல்ல காத்து கிடைக்காது, அதுவும் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் உலகளாவிய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது 2வது. 3வதாக அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது சாவினாலும். இந்த சாவு என்பதற்கு இயற்கை பேரழிவு. இயேசு கிறிஸ்து மத்திய 24ல பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லுகிறார். இந்த இயற்கை பேரழிவு, பூமி அதிர்ச்சி, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தான் பூமி அதிர்ச்சிகளுடைய உச்ச காலம் என்று பூமி அதிர்ச்சிகளை ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க. இந்த 10 வருஷத்துல மட்டும் கவனிச்சீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டும் இவ்வளோ பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. நீங்க அந்த ரெட் கலர் டாட்ல பாக்குற எல்லாமே பூமி அதிர்ச்சி. இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தெரியுமா? 1 லட்சத்துக்கும் மேல பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இதுதான் உலகத்துல உண்டான இந்த கிரியேஷன் நமக்கு தெரிஞ்சதுலயே இவ்வளவு அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நடந்த காலம்னு சொல்றாங்க. இந்த ரெட் டாட்ஸ் நீங்க பாக்குற அத்தனையும் பூமி அதிர்ச்சி. இது 2025 வரைக்கும், 2026 நடந்தது கணக்குல இல்ல. ஒரே ஒரு வருஷத்துல மட்டுமே 10,000 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. ஒரு நாள்ல 900 தடவை ஒரு நாடு ஆடி இருக்கு. வேதம் சொன்னபடி நாம் பூமி அதிர்ச்சிகளின் காலத்தில் இருக்கோம். ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன பாருங்க, எசேக்கியேல் 38:19 இஸ்ரேல்ல வரும்னு. இது இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இஸ்ரேல்ல மிகப்பெரியதான நெக்ஸ்ட் இயர்ஸ் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இஸ்ரவேலை தாக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன மிக துல்லியமானது. இப்போ இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, கணிக்க முடியல. மொராக்கோல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அவங்க சொல்றாங்க இந்த பகுதியில் பூமி அதிர்ச்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா வந்திருக்கு. இப்ப இயற்கையை எங்களால கணிக்க முடியலங்கிற இடத்துக்கு மனுஷன் போயிட்டான்.